ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேனின்ஸ் டூ சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ராஜேஸ்வரி தன்னோட குடும்பத்து கூட ஒன்றா சேர்ந்து சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டு தன்னோட அப்பாக்கிட்டேயும் சித்தப்பாக்கிட்டேயும் பேசலான்னு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டில் காலடி எடுத்து வைக்க முடியாமல் அப்படியே தயங்கிக்கிட்டு நின்றுட்டுருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம அப்பத்தா வராங்க. அப்பத்தா வந்த உடனேயே ராஜேஸ்வரியை பார்த்துட்டு பயங்கர சந்தோஷமாக ராஜி வாமா ராஜி அப்படின்னு சொல்லி உள்ளே கூப்பிடவும், அதுக்கப்புறம் மாறி வடிவுன்னு எல்லாமே வந்து ராஜுக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன ராஜி இவ்வளோ தூரம் வந்துட்டுல, உள்ளவா ராஜி அப்படின்னு சொல்லி நம்ம மாறி சொல்லவும், அதுக்கப்புறம் வடிவு எதுவுமே பேசாமல் அமைதியே இருக்காங்க. அதுக்கப்புறம் அப்பதான் இருந்துட்டு, வடிவு என்னடி உன்னோட பொண்ணு வெளியே வந்து நின்றுட்டு இருக்கா, அவளை உள்ள கூப்பிடாம அமைதியா நின்றுட்டே இருக்கே. இல்லத்த அவங்க 2 பேரும் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியாதே. உங்கள் பசங்க 2 பேரும் இது தெரிஞ்சா கண்டிப்பாக ரொம்ப சாமி மாதிரி ஆட மாட்டாங்களா? இங்கே பாரு வடிவு, இத்தனை நாளாக என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியும்ல. இங்கே பாருங்கத்த, அதை மட்டும் நம்ம நினச்சி இதெல்லாம் பண்ணிட்டுங்கன்னா கண்டிப்பாக அவங்க ரொம்ப கோவப்படுவாங்க. அவங்க கோவத்துக்கு நம்ம ஆளாயிடக்கூடாதுன்றதுக்காக தான் உங்ககிட்ட இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லவும், நம்ம ராஜேஸ்வரி ஒரு மாதிரி அழுகிற மாதிரி ஆயிடுறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம அதாவது முத்துவேலும் சக்திவேலும் கீழே வந்துக்கிட்டு இருக்காங்க. வந்துக்கிட்டு இருக்கும்போது கூட்டமாக நின்று யாரோ பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, என்னாச்சு அங்கே எதுக்காக கூட்டமாக நின்றுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டே வராங்க. வந்த உடனே நம்ம ராஜேஸ்வரியை பார்த்துட்டு பயங்கர ஷாக்கில் அப்படியே அதிர்ந்து போய் அப்படியே நிற்கிறாங்க 2 பேருமே. ஏன்னா 2 பேருக்குமே தன்னோட பொண்ணுனா ரொம்ப பாசமாக வளர்த்துட்டாங்க. தன்னோட பொண்ணு வாசலில் வந்து நிற்கிறத பார்த்துட்டு கண் கலங்கி நின்றுட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட அதாவது தன்னோட பொண்ணுக்கிட்ட என்ன பேசுறது, அன்பா பேசவா இல்லை வெறுப்பா காட்டவா, நடந்ததெல்லாம் நினச்சி வெளியே துரத்தவா அப்படின்னு நிறைய விதமாக யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ராஜேஸ்வரி இருந்துட்டு, அப்பா சித்தப்பா உங்க 2 பேருக்கிட்டேயும் தான் நான் பேசலான்னு வந்தேன், உள்ளே வரலாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்டுட்டு நம்ம அதாவது முத்துவேல் இருந்துட்டு கண் கலங்கி நிற்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம சக்திவேல் இருந்துட்டு, ராஜி உள்ளே வாமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம முத்துக்கும் வடிவுக்கும் அப்படியே ஒரு மாதிரி அப்படியே ஷாக் ஆகிடுது. நம்ம சக்திவேல் அப்படியெல்லாம் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி பயங்கர ஷாக்கில் இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம ராஜு இருந்துட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போன உடனே நான் தன்னோட அப்பா கையை பிடிச்சிக்கிட்டு, அப்பா நீங்கள் என்னை உள்ளே சேர்த்துப்பீங்கன்னு நினச்சி கூட பார்க்கலப்பா. வாழ்க்கை முழுக்க இந்த வீட்டுக்கு வர முடியாத நிலைமை ஆயிடுமோன்னு நினச்சி ஒவ்வொரு நாளும் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தேன் தெரியுமா. அதை நினச்சி ஒரு ஓரமாக கஷ்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த வீட்டில் என்ன தான் என்னை கைக்குள்ளே தாங்கிக்கிட்டாலும் தன்னோட தாய் வீட்டில் இருந்து யாரும் என்கிட்ட பேச மாட்டாங்களே, எனக்குன்னு எதுவும் பண்ண மாட்டாங்களே, அது எனக்குன்னு பண்ணலைன்னா கூட சரி, என் கூட சந்தோஷமா சிரிச்சு கூட பேச மாட்டாங்களேன்னு ஒவ்வொரு நாளும் நான் எவ்வளோ துடிச்சுக்கிட்டு இருந்தேன்னு தெரியுங்களாப்பா அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சக்தியில இருந்துட்டு, இங்க பாருமா, நீ எங்களெல்லாம் தூக்கி வாரி கீழே போட்டுட்டு உனக்கு பிடிச்ச வாழ்க்கை நீ அமைச்சுக்கிட்ட இல்லை, அதனால தான் உன்னை எங்களுக்கு ஏற்றுக்கல முடியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ராஜி மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. விழுந்த உடனே நம்ம முத்துவேலுக்கும் சக்திவேலுக்கும் பயங்கர ஷாக் ஆயிடுது. அதுக்கப்புறம் நம்ம முத்துவேல் இருந்துட்டு, வடிவே போய் தண்ணி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் முத்து இருந்துட்டு, ராஜுமா எழுந்துருமா, என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் ராஜி எதுவுமே ரியாக்ஷன் கொடுக்காம இருக்காங்க. அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற எல்லாருமே பயந்து போயிட்டு தண்ணியை தெளித்து பார்க்குறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க. ஆனால் ராஜி எழுந்த பாடே இல்லை. அதுக்கப்புறம் என்ன நம்ம முத்துவேல் இருந்துட்டு, சக்தி ஃபஸ்ட்டு போயிட்டு வண்டி எடு, ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு என்னென்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம சக்திவேல் இருந்துட்டு ரொம்பவே ஃபாஸ்ட்டாக போயிட்டு வண்டி எடுத்துகிட்டு வந்து வாசலில் நிறுத்துகிறாங்க. நிறுத்தின உடனே நம்ம முத்துவேல் இருந்துட்டு ராஜை தூக்கிட்டு போயிட்டு அதாவது காரில் வைக்கிறாங்க. இதை பார்த்தா நம்ம அதாவது மீனா இருந்துட்டு ரொம்பவே அதிர்ச்சியில், என்னாச்சு ராஜி, என்னாச்சு ராஜுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், நம்ம வடிவு இருந்துட்டு, அவள் திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டா, என்ன ஏதுன்னு தெரியல, ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மீனா இருந்துட்டு அதாவது கோமதி கிட்ட போயிட்டு, அத்தை ராஜி அங்கே பேசிக்கிட்டு இருக்கும்போதே மயக்கம் போட்டு விழுந்துட்டாலாம், இப்போது ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க, என்னாச்சுன்னே தெரியல அத்தை, வாங்க அத்தை நாமளும் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம். என்னடி சொல்கிறேன், நான் முதல்ல அவகிட்ட சொன்னேன், அங்கெல்லாம் போகாதடி, நீ தாண்டி உசுப்பேத்தி அவளை எல்லாத்தையும் பண்ண வச்சுக்கிட்டு இருக்க. இங்க பாருடி, இந்த குடும்பத்துல எல்லா பிரச்சனையும் உருவாகிறது உன்னால மட்டும் தாண்டி. நீ எதுவுமே வாயவே திறக்காம அமைதியா இருந்தாவே இந்த குடும்பம் நல்லா இருக்கும்டி அப்படின்னு நம்ம
மீனாவை திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கே பாருங்க அத்தை, இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற நேரமெல்லாம் இல்லை. இப்போ ராஜுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னே தெரியல. வாங்க அத்தை போய் பார்க்குவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம கதிர் வராங்க. வந்த உடனே ராஜி ராஜின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கவும் அது நம்ம மீனா இருந்துட்டு நடந்த விஷயத்தெல்லாம் கதிர்கிட்ட சொல்லிட்டு கதிர் பயங்கர ஷாக்கு. என்ன 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 நீ சொல்கிறீங்க, நீங்கள் எதுக்காக அவள் அங்கே போனா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷாக்காகி கேட்கவும், இல்லை இல்லை கதிர், அவங்க அப்பா அம்மா கூட அவள் ரொம்ப நல்லா பாண்டாகி நல்லா பேசணும்னு ஆசைப்பட்டா. அது நடக்கணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க மனசு மாறணும்ல, அதுக்காக தான் போய் பேசலான்னு போனா. ஆனால் அங்கே என்ன நடந்துச்சுன்னாலாம் தெரியல, திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்கன்னு மட்டும் சொன்னாங்க. வா கதிர் நம்ம போய் பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ராஜி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிடறாங்க. நம்ம முத்துவேல் இருந்துட்டு கையில் தூக்கிக்கிட்டே டாக்டர் டாக்டர்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே உள்ளே ஓடவும் நம்ம நர்ஸுங்கெல்லாம் ஒரு ஸ்ட்ரக்சரை கூட்டிகிட்டு வந்து அந்த ஸ்ட்ரக்சரில் படுக்க வைக்கிறாங்க. இங்கே பாருங்கள் சார், என்ன சார் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸ் கேட்கவும், இங்கே பாருங்கம்மா, பேசிக்கிட்டு இருக்கும் போதே திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க, என்ன ஏதுன்னெல்லாம் தெரியல, கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு என்ன ஏதுன்னு சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க சார், நீங்கள் பயப்படாமல் வெளியவே இருங்க, நாங்கள் உள்ளே செக் பண்ணிவிட்டு டாக்டரை கூட்டிகிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு வைட்டல்ஸ் எல்லாம் செக் பண்ணிவிட்டு டாக்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. டாக்டர், ஒரு ஃபெயிண்டிங் கேஸ் வந்திருக்கு டாக்டர், அதாவது வைட்டல்ஸ் எல்லாம் நார்மலாக தான் இருக்குது, ஆனால் இன்னும் மயக்கத்தில் தான் இருக்காங்க, என்ன ஏதுன்னு தெரியல, நீங்கள் வாங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரை வர வைக்கிறாங்க. டாக்டர் வந்த உடனேயே என்ன ஏதுன்னு விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, அந்த நேரம் பார்த்து நம்ம கோமதி மீனா, அதுக்கப்புறம் பழனிவேலு, அதுக்கப்புறம் நம்ம கதிர், இவங்க எல்லாருமே ஹாஸ்பிட்டல் வந்துடுறாங்க. வந்த உடனேயே நம்ம கோமதி குடும்பத்தை பார்த்த முத்துவேலும் சக்திவேலும் பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் அம்மா என்னாச்சுமா ராஜுக்கு, என்னம்மாச்சு, திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டான்னு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்தங்கன்னு மீனா சொன்னதுமே எனக்கு அப்படியே உயிரே நின்று போச்சு, என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், தெரியல கோமதி, இப்போ தான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அட்மிட் பண்ணியிருக்கோம், உள்ள டாக்டர் போயிருக்காங்க, என்ன ஏதுன்னே தெரியல, எனக்கும் ரொம்ப பயமாக தான் இருக்குது, இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஏதாச்சும் அவளுக்கு ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லைம்மா, இது வரைக்கும் அவள் அந்த மாதிரி பண்ணதே கிடையாது, எனக்கே ரொம்ப பயமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம பழனி இருந்துட்டு இங்கே பாருங்கண்ணே, ராஜி ஏதாச்சும் பண்ணிங்களா, இல்லை அடிக்கிற மாதிரி போனீங்களா, அதுக்காக தான் மயக்கம் போட்டு விழுந்துட்டாளா அவள் அப்படின்னு சொல்லி கேட்கவும், டேய் என்னடா உனக்கு புத்தி இது கெட்டு போச்சாடா, அவள் வந்து என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசலடா, பேசுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணும் போதே அவள் விழுந்துட்டாடா அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணா என்னென்ன சொல்கிறீங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையா, அப்போ பொய் சொல்லிக்கிட்டு இருக்காங்களா, கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு அமைதியாக இருடா, நானே என்னாச்சோ ஏதாச்சுன்னு பயந்துக்கிட்டு நின்றுட்டுருக்கேன், இவன் பாட்டுக்கு வந்து பேசிக்கிட்டு இருக்கான், கொஞ்சம் வாயை மூடிக்கிட்டு அமைதியாக நில்லுடா அப்படின்னு சொல்லிடுறாங்க. டாக்டர் ஒரு பக்கம் செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ராஜுக்கு இருந்துட்டு ட்ரிப்ஸ் எல்லாம் ஏற்றி கொஞ்சம் ராஜியை ஸ்டேபிள் பண்ணுறாங்க. ஸ்டேபிள் பண்ண உடனே கொஞ்ச நேரத்தில் நம்ம ராஜு இருந்துட்டு கண்ணை முழிக்கிறாங்க. முழிச்ச உடனே அதாவது டாக்டர் இருந்துட்டு, இங்கே பாருங்கம்மா, உங்களுக்கு எங்கே இருக்குன்னு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும், டாக்டரா நீங்கள், நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேனா அப்படின்னு சொல்லி கேட்கவும், எனக்கு என்னாச்சு, என்னை எதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க டாக்டர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கும்போது மயக்கம் போட்டு விழுந்துட்டீங்கன்னு சொன்னாங்க, என்னாச்சு உங்களுக்கு, இப்போ என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்க டாக்டர், எனக்கு திடீர்னு மயக்கம் வர மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி உள்ளேருந்து ஏதோ பெரட்டுற மாதிரி வெளியே வர மாதிரி இருக்குது டாக்டர், எனக்கு என்னன்னே சொல்ல தெரியல டாக்டர் அப்படின்றாங்க. இங்கே பாருங்கம்மா, நீங்கள் அதாவது மென்சஸ் ஆகி எத்தனை நாள் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்கவும், டாக்டர் எங்கள் வீட்டில் நிறைய பிரச்சனையா, அதை பற்றி நான் யோசிக்கவே இல்லை, எப்போ எனக்கு லாஸ்ட்டாக பீரியட்ஸ் ஆயிடுச்சு கூட எனக்கு ஞாபகம் இல்லை டாக்டர் அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்னம்மா இதில் கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்க மாட்டீங்களா, இல்லை டாக்டர், நான் எங்கள் வீட்டில் அதுக்கு மேலே ஒரு பிரச்சனை போனால் மறு பிரச்சனைன்னு சொல்லிட்டு தினம் வீட்டில் பிரச்சனையாகவே இருந்ததுனால அதை பற்றி எனக்கு இங்கே அதாவது ஞாபகம் இல்லை டாக்டர் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரிங்கம்மா, ஒரு யூரின் டெஸ்ட் வந்து நாங்கள் எடுத்துடுறோம், எடுத்ததுக்கப்புறம் என்ன ஏதுன்னு உங்ககிட்ட சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம ராஜுக்கு அப்போவும் ஒரு மாதிரி ஸ்ட்ரைக் ஆக மாட்டேங்குது. அதுக்கப்புறம் நர்ஸ் இருந்துட்டு யூரின் கண்டெய்னர் கொடுத்துட்டு இதை ஃபில் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்புகிறாங்க. நம்ம ராஜையும் ஃபில் பண்ணி கொண்டு வந்துடுறாங்க.
கொண்டு வந்த உடனே அதை நர்ஸ் கிட்ட கொடுக்கும். நர்ஸ் கொண்டு போயிட்டு ப்ரெக்னன்சி கிட்ட எடுத்து அதை செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் ராஜுக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்க அப்படின்னு சொல்லி தோணுது. அதுக்கப்புறம் என்ன, நர்ஸ் இருந்துட்டு செக் பண்ணிட்டு டைரக்டா டாக்டர் கிட்ட எடுத்துட்டு போறாங்க. எடுத்துட்டு போன உடனே டாக்டருக்கு இவங்க ப்ரெக்னென்ட் ஆயிருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிய வருது. தெரிஞ்ச உடனே அதாவது டாக்டர் இருந்துட்டு ராஜு கிட்ட போயிட்டு, இங்க பாருங்கம்மா, உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன டாக்டர் சொல்றீங்க நீங்க, என்ன சந்தோஷமான விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்கம்மா, நீங்க ப்ரெக்னெண்டா இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு நம்ம ராஜுக்கு அப்படியே ஒண்ணுமே புரியல. ஒரு மாதிரி ஷாக்ல இருக்காங்க. இதெல்லாம் எப்படி எப்படி நடந்துச்சு இது அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கோமதி இருந்துட்டு டாக்டர் வருவாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ராஜுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. இதுக்கு வாய்ப்பே இல்லையே, இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ராஜு இருந்துட்டு அதாவது வெளியே இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லைம்மா, இப்போ தான் உனக்கே சொல்லியிருக்கேன், நீங்கள் தான் போயிட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்லணும். நீங்கள் இப்போ ஸ்டேபிளாக இருக்கீங்களா, நீங்களே போயிட்டு சொல்லுவீங்களா, இல்லை அவங்கள வர சொல்கிறவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை டாக்டர், அவங்கள எல்லாரையும் உள்ளே வர சொல்லுங்கள் டாக்டர், நானே எல்லாருக்கும் விஷயத்த சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி குழப்பத்திலே இருக்காங்க. டாக்டர், ஒரே நிமிஷம் டாக்டர், என்னோட ஹஸ்பண்ட் மட்டும் வெளியே இருந்தால் அவரை மட்டும் ஃபஸ்ட்டு வர சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், சரிங்கம்மா, நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், நான் வெளியே போய் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி வெளியே போகிறாங்க. வெளியே போன உடனேயே அதாவது அங்கே இருந்தவங்க எல்லாருமே, டாக்டர், ராஜுக்கு எப்படி இருக்குது டாக்டர், இப்போ எப்படி இருக்காங்க, அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் சொல்லுங்கள் டாக்டர் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேள்வி மேலே கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கவும், இங்கே பாருங்கள், அவங்களுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு அவங்கக்கிட்ட அவங்களே சொல்லணும்னு ஆசைப்பட்றாங்க. அதனால் நீங்கள் யாரும் கொஞ்சம் அவசரப்படாமல் ஒவ்வொருத்தராக நீங்கள் அவங்கள போயிட்டு பார்த்துட்டு வரலாம். முதல்ல அவங்க ஹஸ்பண்டை தான் வர சொல்லியிருக்காங்க. நீங்கள் அவங்க ஹஸ்பண்ட் இங்கே இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இருக்கேன் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போன உடனே நம்ம ராஜியை பார்த்துட்டு, ராஜி, என்னாச்சு ராஜு உனக்கு, நீ இந்த நிலைமையில இருக்கிறன்னு தெரிஞ்ச உடனே நான் ரொம்ப பதறிட்ட தெரியுமா, என்னாச்சு, திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டேன்னு சொன்னாங்க, உங்கள் அப்பாவும் சித்தப்பாவையும் ஏதாவது உன்னை பண்ணாங்களா, அடிச்சாங்களா, இல்லை ஏதாச்சும் திட்டினாங்களா, அந்த கோவத்தில் ஏதாச்சும் நீ அதிர்ச்சியில் மயக்கம் போட்டு விழுந்துட்டியா, என்னாச்சு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரு கதிரு, கொஞ்ச நேரம் நான் என்ன பேச விட, எதுக்காக நீ மட்டும் பேசிக்கிட்டு போய்கிட்டே இருக்க, கொஞ்ச நேரம் என்னை பேச விடுறியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரு ராஜி, என்னால் உன்னை இப்படி பார்க்கவே முடியல தெரியுமா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு உன்னை இந்த நிலைமையில பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம ராஜி இருந்துட்டு, இங்கே பாருங்க, நீங்களும் சரி நானும் சரி, நம்ப முடியாத ஒரு விஷயம் இப்போ நடந்திருக்கு, இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம கதிருக்கு பயங்கர குழப்பமாக இருக்குது. என்ன சொல்கிற நீ, என்னாச்சு உனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுக்கப்புறம் என்ன, இங்கே பாருங்க, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம கதிருக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. என்ன சொல்கிற நீ, என்ன உண்மையாக தான் சொல்கிறியா நீ அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம், நான் உண்மையாக தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ராஜி. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கதிர் இருந்துட்டு பயங்கர ஷாக்கில் என்ன பேசுறதுனே தெரியாமல் அப்படியே முழிச்சுக்கிட்டு நின்றுட்டுருக்காரு. அதுக்கப்புறம் என்ன, என்ன கதிர், என்ன சந்தேகப்படுறியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஏச்சி அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ராஜு இருந்துட்டு, இங்கே பாருங்கள், நானே அதை தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், எனக்கு என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியல, இந்த விஷயத்த எல்லாருக்கிட்டேயும் சொல்கிறதா இல்லை சொல்லக்கூடாது அதனா எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குதுங்க, நான் என்ன தான் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர்கிட்ட கேட்கவும், கதிர் இருந்துட்டு, இங்கே பாரு ராஜி, இந்த விஷயத்த இப்போதைக்கு நீ யார்கிட்டையும் சொல்லாத, அது எப்படி யார்கிட்டையுமே சொல்லாமல் இருக்க முடியும், இல்லை கதிர், நம்ம எல்லார்கிட்டையும் சொல்லி தான் ஆகணும், இதை எப்படி நான் எல்லார்கிட்டையும் சொல்லாமல் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லவும், நமக்கே ஒரு கிளாரிட்டி கிடைக்காத போது எல்லாருக்கிட்டையும் சொன்னால் அவங்க தப்பாக புரிஞ்சுக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு கதிர், இந்த விஷயத்த சொல்கிறதுனால அவங்க என்ன நம்மளை தப்பாக நினச்சிக்க போகிறாங்க, எனக்கு ஒன்றும் புரியல, நீயும் நானும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தானே, எதுக்காக நீ இப்படியெல்லாம் பண்ணுற, நம்மளுக்கே தெரியாமல் கூட இதெல்லாம் நடந்திருக்கலாம்ல, அது எப்படி, எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கவும், அந்த நேரம் பார்த்து நம்ம முத்துவேலு, சக்திவேலு, வடிவு, அதாவது வடிவு, மாறி, அதுக்கப்புறம் என்ன காந்திமதினு எல்லாருமே உள்ளே வந்துடுறாங்க. உள்ளே வந்த உடனே, ராஜி, என்ன ஆச்சு ராஜி, டாக்டர்கிட்ட கேட்டால் எதுவுமே சொல்ல மாட்டாங்க, உன்கிட்ட கேட்டுக்கணும்னு சொல்லிட்டாங்க, என்ன ராஜி ஆச்சு, உனக்கு இப்போ எப்படி இருக்குது, நல்லா இருக்கியா, திடீர்னு உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்பத்தா வந்து கேள்வி மேலே கேள்வி கேட்கவும், இதை கேட்டுட்டு ராஜு இருந்துட்டு, அப்பத்தா வாங்க அப்பத்தா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. இங்கே பாரு ராஜி, நீ இந்த மாதிரி ஆயிட்டதை
பார்த்துட்டு உங்க அப்பாவும் சித்தப்பாவும் அவங்களுக்கு உசுரே இல்லை கையில. அவங்க ரொம்ப துடிச்சு போயிட்டாங்க தெரியுமா? உனக்கு என்னாச்சுன்னு தெரியாம இப்போ வரைக்குமே அவங்க துடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. என்னாச்சுன்னு சொல்லு ராஜிமா அப்படின்னு சொல்லவும், இங்க பாருங்கப்பா, இங்க பாருங்க அப்பத்தா, நான் அது சொல்ல போற விஷயத்த கேட்டிங்கன்னா நீங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுவீங்க அப்படின்னு சொல்லவும், நம்ம மீனா வராங்க. என்ன ராஜி சொல்ற? என்ன சந்தோஷமான விஷயம் சொல்லு ராஜிமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அக்கா நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்க்கா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டுட்டு மீனாக்கும் அப்படியே ஒரு மாதிரி ஸ்டன் ஆகி போய் நிற்கிறாங்க. என்ன சொல்கிற நீ? என்ன நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கணும் தானே சொன்ன? வேற எதுவும் மாற்றி எதுவும் சொல்லிடலே அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்டுட்டு சக்தி விழுந்துட்டு பயங்கர சந்தோஷம். என்ன ராஜி சொல்கிற? நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா? ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்கவும், அதுக்கப்புறம் என்ன நம்ம ராஜி இருந்துட்டு, ஆமாக்கா எனக்கே இது ரொம்ப சர்ப்ரைஸாக தான் இருக்குது. டாக்டர் சொன்ன உடனே எனக்கு பயங்கர ஷாக் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு கோமதிக்கு பயங்கர சந்தோஷம். ராஜி உண்மையாகவே நீ ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கியா? டாக்டர் தான் சொன்னாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாத்த டாக்டர் தான் சொல்லியிருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அத்தை அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு ராஜி, இத்தனை நாளாக குடும்பத்தில் பிரச்சனை 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 மட்டும்தான் இருந்துச்சு. ஆனால் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு சொல்யூஷனாக நீ ஒரு விஷயத்த பண்ணியிருக்க பத்தியா? ரொம்ப சந்தோஷம். இந்த விஷயத்த யாராச்சும் முதல்ல சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் ஒரு பொய்யான ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னு சொல்லி குடும்பத்தில் இருக்கிறவங்களை எல்லாரையுமே கஷ்டப்படுத்திட்டா. ஆனால் நீ இப்போ அப்படி பண்ண மாட்டேன்னு நான் நம்புகிறேன். இங்கே பாருங்க அத்தை, நான் எதுக்காக அத்தை பொய் சொல்லணும்? இந்த விஷயத்தில் நான் பொய் சொல்லி என்ன ஆக போகுது சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம ராஜி இருந்துட்டு பயங்கரமாக வருத்தப்படுறாங்க. அங்கே பாருங்க அத்தை, நீங்கள் என்கிட்ட இந்த மாதிரி கேட்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அத்தை. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அத்தை அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க ராஜி, நான் நடந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சு தான் இனிமேல் யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாதுன்னு தெரியாமல் தான் இப்படி உங்ககிட்ட இந்த மாதிரியெல்லாம் பேசிட்டேனே தவிர மற்றபடி மனசுக்குள்ளே எந்த வருத்தமும் கிடையாது. உன் மேலே எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. என்ன மன்னிச்சிரு ராஜிமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் முத்துவேலுக்கும் சக்திவேலுக்கும் வடிவுக்கு அப்புறம் மாரிக்குன்னு எல்லாருக்குமே பயங்கர சந்தோஷம். அதுக்கப்புறம் வடிவும் நம்ம மாரியும் ராஜிக்கிட்ட போயிட்டு, நம்ம வடிவு பேச மாட்டாங்க. நம்ம மாறி இருந்துட்டு, ராஜி நீ இப்படி ஒரு விஷயத்த எங்ககிட்ட சொல்லுவேன்னு, அதுவும் எங்கள் வீட்டில் வந்து இப்படி ஒரு விஷயம் நடந்ததுன்னு நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். எங்கள் வீட்டுக்கு வந்ததுனால தான் நீ மாசமாக இருக்குன்ற விஷயமே தெரிஞ்சது. ரொம்ப சந்தோஷம் ராஜி. நீ வாழ்க்கை முழுக்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். நம்ம வீட்டுக்கு வந்து அதாவது தெரிஞ்ச வாரிசு இது, கண்டிப்பாக ரொம்ப நல்லா தான் இருப்ப நீ அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ராஜா இருந்துட்டு பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க. அப்பா நீங்கள் என் கூட பேச மாட்டீங்களாப்பா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருமா ராஜி, நான் எப்போ சொன்னேன் உங்ககிட்ட பேச மாட்டேன்னு? நீங்கள் தாண்டா என்னோட உலகமாகவே நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். இப்போது நீ ஒரு தப்பு பண்ணிட்டு போயிட்ட. உனக்கு பிடிச்ச வாழ்க்கை நீ அதாவது அமைச்சுக்கிட்ட. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் சொல்லு? நீ சந்தோஷமாக இருந்தால் மட்டும் எனக்கு போதும். நீ வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டத்தையும் அனுபவிக்க கூடாதுன்றதுக்காக தான் அப்பா உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு நினச்சேன். ஆனால் நீயே அமைச்சுக்கிட்ட வாழ்க்கை கூட நீ நல்லா தானே வாழ்ந்துக்கிட்டு இருக்க. நீ நல்லா வாழ்ந்தாவே எனக்கு போதும் ராஜ்யமா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம மீனா இருந்துட்டு பயங்கர ஷாக்கில் இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம மீனா இருந்துட்டு ராஜி கிட்ட போயிட்டு, என்ன ராஜி, நான் அப்பப்போ கேட்டுகிட்டே இருக்கும் போதெல்லாம் நாங்கள் எங்கள் 2 பேருக்குள்ள ரொமான்ஸ் ஒன்று இல்லவே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருப்பேன். இதெல்லாம் எப்போ நடந்துச்சு? என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கவும், அக்கா என்னக்கா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு மாதிரி கூச்சமாக சொல்லவும், இங்கே பாரு ராஜி, நீ ரொம்ப 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 மோசம். நான் என்னென்னலாம் நடக்குதுன்னு உங்ககிட்ட சொன்னேன்ல, ஆனால் நீ எதுவுமே என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிற. அதுவும் இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, ஆனால் என்கிட்ட சொல்லவே இல்லை பார்த்தியா? நீ சொல்லியிருந்தா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன்ல. நீங்கள் 2 பேரும் இப்படி சேர்ந்து ஒன்றா வாழணும்னு, அதாவது அதை பார்க்கணுன்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனால் வெளியே போனோமா, அதாவது எலியும் பூனையுமா இருந்துட்டு உள்ள ஒரு ரொமான்ஸ் படமே ஓடி இருக்கு அப்படி தானே அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கக்கா, இது எப்படி நடந்துச்சுன்னு எங்களுக்கே தெரியல. எப்போ நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு எதுவுமே தெரியாமல் நாங்கள் 2 பேருமே முழிச்சுக்கிட்டு இருக்கோம்க்கா அப்படின்னு சொல்லவும், என்ன ராஜி சொல்கிற, உண்மையாவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாக்கா, இந்த விஷயத்தால கதிர் என்ன சந்தேகப்படுவாரோ அப்படின்னும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இங்கே பாரு ராஜி, உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு ராஜி. நீ எந்த தப்பும் பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியும். கண்டிப்பாக உங்களுக்குள்ள ஏதாச்சும் நடந்திருக்கும். அது உங்களுக்கு ஞாபகம் இல்லாமல் கூட இருக்கலாம் இல்லையா? எதுக்காக நீ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க? நீ கவலையே படாத. நீ கவலைப்படாமல் இந்த மொமெண்ட்டை நீ சந்தோஷமாக ஃபீல் பண்ணிட்டு சந்தோஷமாக எதுக்காக நீ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு நம்ம
ராஜ் இருந்துட்டு, "இல்லக்கா கதிர் பாருங்க, எவ்வளோ ஒரு மாரி அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நிற்கிற மாதிரியே நிற்கிறான். என்கிட்ட எதுவுமே பேச மாட்டேங்கிறான்" அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு ராஜி, அவன் சந்தோஷத்தில் கூட இருக்கலாம் இல்லையா? நீ ஏன் எதுக்கு மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்க? நீ எதுவுமே மனசை போட்டு குழப்பிக்காம அமைதியே இரு. கண்டிப்பாக நடக்கிறதெல்லாம் நல்லதுக்கே நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் காந்திமதி இருந்துட்டு, என்னோட பேத்தி இப்போது மாசமாக இருக்கா, உண்டா இருக்கா. இந்த நேரம் கண்டிப்பாக 2 குடும்பம் ஒன்று சேர்ந்தா ரொம்ப நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கவும், இதை கேட்டுட்டு நம்ம சக்திவேலும் சரி முத்துவேலும் சரி எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கிறத பார்த்துட்டு வடிவு இருந்துட்டு, "அத்தை, உங்களோட பசங்க எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்காங்க அத்தை. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இதே இன்னும் கொஞ்ச நாளைக்கு இதுவே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக பயங்கர கோவப்பட்டிருப்பாங்க. ஆனால் இப்போ பாருங்க, அவங்க எதுவுமே பேசாமல் அமைதியாகவே இருக்காங்க. அப்போனா அவங்களுக்கு நம்ம குடும்பம் 2 குடும்பமும் ஒன்று சேருறத நினச்சி அவங்களுக்கும் சந்தோஷம் இருக்குதுன்னு தானே அர்த்தம்" அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கடி, அவங்க அமைதியாக இருக்காங்கன்றதுக்காக நம்ம ஏதாச்சும் பேசி வச்சுட்டோம், அவ்வளோதான், கதை முடிஞ்சிச்சு. அப்புறமா அவங்க பிளேட்டை திருப்பி போயிட்டுட்டு நம்ம தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லிட்டு போயிடுவானுங்க. அதனால் அவங்களே மனசு மாறி இந்த குடும்பத்தை ஏற்றுக்கிட்டோன்னு அவங்க வாயால் வரட்டும். அது வரைக்கும் நம்ம பொறுமையாக இருக்கலாம், சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. "சரிங்க அத்தை, சரிங்க" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜியை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. வீட்டுக்கு கூட்டிகிட்டு போன உடனே இந்த வீட்டுக்கு போகலாமா அந்த வீட்டுக்கு போகலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம அப்பா நம்ம வீட்டுக்கு கூப்பிடுவாரா அப்படின்னு நம்ம ராஜி இருந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, வீடு வந்த உடனேயே நம்ம முத்துவேல் இருந்துட்டு, "வடிவு போயிட்டு ஆரத்தி கொண்டு வா" அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு ராஜுக்கு பயங்கர சந்தோஷம். அதுக்கப்புறம் என்ன, வடிவு இருந்துட்டு போயிட்டு குடுகுடுன்னு ஓடி போயிட்டு ஆரத்தியை கரைச்சி கொண்டு வராங்க. கொண்டு வந்த உடனே, "வாராஜி, வீட்டுக்கு வந்துட்டு அப்புறமா உங்கள் வீட்டுக்கு போவா" அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. கூப்பிட்ட உடனே பயங்கர சந்தோஷம் நம்ம ராஜிக்கு. "அத்தை, போயிட்டு வரட்டுமா அத்தை" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இதெல்லாம் என்கிட்ட கேட்டுட்ருப்பியா? நீ போயிட்டு வா, ரொம்ப சந்தோஷமாக போயிட்டு வா கதிர்" அப்படின்னு சொல்லவும், கதிர் இருந்துட்டு அப்படியே ரியாக்ஷனாலேயே பதில் சொல்கிறாரு. "போயிட்டு வா ராஜி" அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம முத்து அதாவது வடிவு இருந்துட்டு ராஜிக்கு ஆரத்தி எடுத்து உள்ளே கூப்பிட்றாங்க. அந்த நேரம் பார்த்து உள்ளே கூப்பிடலாம், ஆரத்தி எடுக்கிறாங்க. அப்போன்னு பார்த்து நம்ம அதாவது முத்துவேல் இருந்துட்டு, "ராஜி, உன்னோட புருஷனையும் கூப்பிடு, உள்ளே போயிட்டு ஒரு நாள் இருந்துட்டு நீங்கள் அப்புறமா போவீங்க" அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம ராஜுக்கு பயங்கர சந்தோஷம். "அப்பா, நீங்களாப்பா அவரை கூட்டிகிட்டு வர சொன்னீங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி திக்கி திக்கி பேசவும், இதை கேட்டுட்டு நம்ம அதாவது முத்துவேல் இருந்துட்டு, "இங்கே பாரு ராஜி, முறையாக நீ எங்கள் வீட்டுக்கு வர, உங்கள் வீட்டுக்கு அதாவது நீங்கள் 2 பேரும் ஜோடியாக எங்கள் வீட்டுக்கு வந்தால் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம். அதனால் நீ போயிட்டு உன்னோட வீட்டுக்காரை கூட்டிகிட்டு வா" அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ராஜு பயங்கர சந்தோஷமாக போயிட்டு, "வா கதிரு, நம்ம வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாம்" அப்படின்னு சொல்லி கூப்பிடவும், அந்த நேரம் பார்த்து நம்ம அதாவது யார், நம்ம பாக்கியத்தில் குடும்பத்தில் அதாவது மயில், பாக்கியம், சுடர், இவங்க எல்லாருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததை பார்த்துட்டு பயங்கரமாக கடுப்பேறிடுது நம்ம கோமதிக்கு. கோமதி வந்து, "இவ எதுக்காக இங்கெல்லாம் வருவா" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கதிர் இருந்துட்டு, "நீ வா ராஜிமா, நான் போயிட்டு வரலாம்" அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம பாக்கியம் இருந்துட்டு நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு பயங்கர கோவத்தோடு, "நல்லா இருக்கே, இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்தா, என்னோட பொண்ணை வீட்டை விட்டு அனுப்பிட்டு நீங்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்களா? இங்கே பாருங்கள், உங்கள் சந்தோஷத்தெல்லாம் கெடுக்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். இனிமேல் உங்களை யாரையுமே நான் சந்தோஷமாக இருக்கவே விட மாட்டேன். என் பொண்ணு அங்கே ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டு தூக்கம் இல்லாமல் சோறு தண்ணி இல்லாமல் அங்கே உக்காந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் சந்தோஷமாக இங்கே இருக்கீங்களா? அது நடக்கவே நடக்காது. என் பொண்ணு உங்களுக்கு என்ன பாவம் பண்ணா? உங்களுக்கு எல்லாருக்குமே பணிவிடை செஞ்சுக்கிட்டு உங்களை எல்லாரையும் சந்தோஷமாக தானே பார்த்துக்கிட்டா? ஏதோ 2-3 பொய் சொல்லி கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டோம். அதெல்லாம் ரொம்ப பெரிய தப்புன்னு எனக்கு தெரியும். அப்படி இருந்தும் என் பொண்ணு ஒரு கொஞ்சம் மரியாதையாக புகுந்த வீட்டில் இருக்கணுமேன்றதுக்காக தான் இப்படி ஒரு பொய்யெல்லாம் சொல்லிட்டேனே தவிர வேறு எதுக்காகவும் பொய் சொல்லலை. இல்லை, என்னோட பொண்ணு பொய் சொல்லி உங்கள் சொத்தை என்ன எழுதிட்டு வந்துட்டாளா? எதுவுமே இல்லைல்ல. அப்படி இருக்கும்போது என் பொண்ணை இப்படியெல்லாம் கஷ்டப்படுத்தி இப்படி ஒரு கேவலமான வேலையை பண்ணியிருக்கீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், யார் வெக்கத்தை பற்றி நீ பேச வந்துட்டிய?
இருக்கியாடி? உனக்கு வெக்கமா இல்லையா? இப்படி ஒரு கேவலமான விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு எப்படி எங்கள் மூஞ்சிலெல்லாம் முழிக்க முடியுது உன்னால? எங்களை கோர்ட்டுக்கும் ஜெயிலுக்கும் வீட்டுக்கும் அப்படி இப்படின்னு அலைய வச்சுக்கிட்டே இருக்கல. உனக்கெல்லாம் என்னடி மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு வாடி பொடின்னு பேசுவோம். என்ன சம்மந்தி, என்ன அசிங்கப்படுத்தி பார்க்குறீங்களே நீங்க? என்ன வாடி போடின்னு சொல்லி மரியாதை குறைவாக இப்போ நடத்துறீங்க அப்படின்னு சொல்லவும், உனக்கெல்லாம் என்ன மரியாதை? நடந்ததெல்லாம் நினச்சி பார்த்தா இப்படியெல்லாம் உங்ககிட்ட பேசவே கூடாது. பேசுனா உன்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்டு தான் பேசணும்டி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க சம்மந்தி, நீங்கள் என்ன பண்ணாலும் செஞ்சாலும் என்னோட பொண்ணு இந்த வீட்டில் தான் வாழ போகிறான். நான் எப்பாடுபட்டாவது என் பொண்ணை இந்த வீட்டில் வாழ வைப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம அதாவது கோமதி இருந்துட்டு, உன்னால் முடிஞ்சதை ஆனதை பார்த்துக்கோ, கண்டிப்பாக உன்னோட பொண்ணு இந்த வீட்டுக்கு வரவே மாட்டா, அப்படி வரதை நான் அனுமதிக்கவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சவால் விடுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம அதாவது ராஜ் இருந்துட்டு, அத்தை வேண்டாம் வாங்கத்த அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் நினைக்கிறதுல எது நடக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.